ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரக்குடி கார சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம். உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு புளி இதை சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிச்சுக்குவோம் சட்னியை. சட்டி சூடாயிருக்கு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருக்கு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம். கருவேப்பிலை அரைச்ச சட்னியை அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட்டுக்குவோம். அரைச்ச விழுத 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். தண்ணி சேர்த்துட்டேன். கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த சட்னி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும்.